ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப் லாகின் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் மெம்பர் போகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யூஏஎன் நம்பர் போட்டுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு பாஸ்வேர்டை போட்டிங்கன்னா கீழே சிங்கிங் இருக்குது பாருங்க. சிங்கிங் கொடுங்க. சிங்கிங் கொடுத்தோன்னே உங்களுக்கு அந்த ஓடிபி ஒன்று வரும். ஓடிபி பார்த்தோன்னே ஓடிபி போடுறோம். ஓடிபி போட்டாச்சு. சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா பேஜ் அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகே கொடுத்துட்டோம். ஓகே, சைடில் 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சைடில் 3 டாட் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேனேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கீழே 3வது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கேஒய்சி. அந்த கேஒய்சின்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மேலே இருக்குது பாருங்கள் பேங்க்கு. அந்த பேங்க் டச் பண்ணுங்கள். இங்கே வந்து அக்கௌண்ட் நம்பர் போடுங்க. ஐஎஃப்சி கோடு போட்டாச்சு. அடுத்து பார்த்து மறுபடியும் அக்கௌண்ட் நம்பர் கன்ஃபார்ம் செய்யுது. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் சைடில் இருக்கும் பாருங்கள் வெரிஃபை ஐஎஃப்சி, அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் கீழே டிக் மார்க் கொடுத்துட்டு சேவன்ட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. சேவன் ஆப்ஷன் கொடுத்தோடனே வெரிஃபை ஐஎஃப்சி அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபி போட்டுட்டு அப்லோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஎஃப் வந்து அப்டேட் ஆகிடும். ஓகே மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.